Hey guys, React.jsல காம்போனன்ட்னா என்னன்னு பார்க்க போறோம். பட் பிஃபோர் கோயிங் டு த காம்போனன்ட், யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒய் வி யூஸ் காம்போனன்ட். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா, இனிஷியலா HTML, CSS, JavaScript வச்சு தான் கோட் பண்ணியிருப்பீங்க. அத வச்சு தான் ஒரு ஃபுல் வெப்சைட் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அது எப்படி பண்ணியிருப்பீங்க? அந்த index.htmlலயே nav பார் கிரியேட் பண்ணுவீங்க, இமேஜ், டெக்ஸ்ட் எல்லாமே அந்த ஒரே ஃபைல்ல பண்ணிருவீங்க. கரெக்ட்டா? பட் React.jsல இந்த பேச்சே கிடையாது. இப்போ இந்த மொத்தத்தையுமே நீங்க பிரிக்க சொன்னா எப்படி பிரிப்பீங்க? nav பார தனியா ஒரு ஃபைல்ல பிரிப்பீங்க, இமேஜ தனியா பிரிப்பீங்க, இந்த கீழ இருக்கிற பாக்ஸ தனியா பிரிப்பீங்க. உங்களுக்கு எதெல்லாம் பிரிக்க முடியுமோ எல்லாத்தையும் பிரிச்சிருவீங்க. அததான் React.js பண்ணும். உங்களுக்கு அந்த பிரிச்சு எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க சின்னதா பிரிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு எஃபிஷியன்ட்டா இருக்கும். ஓகேவா? இப்ப பார்த்தீங்கன்னா nav barன்னு சொல்லிட்டு புதுசா ஒரு ஃபைல் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். navbar.jsx அதானே எக்ஸ்டென்ஷனு. ஸோ அத கிரியேட் பண்ணி அதுல nav barக்கு தேவையான எல்லா டிசைன், எல்லா கோடையும் நான் அதுல பண்ணி வச்சிருக்கேன். அதே மாரி பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி அதுல எனக்கு தேவையான எல்லா விஷயமும் நான் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த மாரி நான் எத்தன ஃபைல் இருக்கோ அத்தனையும் நான் புதுசு புதுசா கிரியேட் பண்ணி அத நான் வச்சுட்டு இருப்பேன். ஒன்ஸ் எல்லாமே எனக்கு ஓகே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா, இத நான் கம்ப்ளீட்டா ஒரு அதாவது பில்ட் பண்ண ஆரம்பிச்சுருவேன். இப்ப nav bar இருக்கு, பாக்ஸ் இருக்கு. இப்ப இத 2யும் கம்பைன் பண்ணணும் இல்லையா? சோ அதுக்கு ஒரு ஃபைல் வேணும். கம்பைன் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கு. இங்க பாத்தீங்களா? nav barன்னு சொல்லிட்டு ஒரு பேர் குடுத்தனால எனக்கு அந்த nav bar வந்துச்சு. இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா? இந்த பாக்ஸ் எந்த பேர கால் பண்ணாலும் இந்த பாக்ஸ் வந்துருச்சு. திரும்பவும் அந்த பாக்ஸ கால் பண்ணேன். 2வது டைம் கால் பண்ணேன் எனக்கு வந்துருச்சு. சோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? ரீயூஸ் பண்ணலாம். சோ ஒரு காம்போனன்ட் நம்ம எழுதி வச்சுட்டோம்னா, அது நம்ம திரும்ப திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கலாம். சோ அத நான் இப்ப ஒரு கோடா காட்டுறேன். இனிஷியலா பாத்தீங்கன்னா, இந்த மாரி எனக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணா இந்த மாரி தான் எம்ப்டியா இருக்கும். ஓகேவா? சோ இப்ப அத நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். இது பண்ணது உங்களுக்கு தெரியலனா, ஜஸ்ட் விண்டோஸ் அழுத்தி புடிச்சு ரைட் சைடு கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்துரும். ஓகேவா? சோ இப்ப பாத்தீங்கன்னா, ஹலோன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கு. ஓகேவா? சோ இப்ப நம்ம ஒரு காம்போனன்ட் கிரியேட் பண்ணணும். அது எப்படி கிரியேட் பண்றதுன்னா, இந்த எஸ்ஆர்சி ஃபோல்டர் தான் நம்மளுக்கு மெயினான ஃபோல்டர். இந்த எஸ்ஆர்சி ஃபோல்டர ரைட் கிளிக் பண்ணி, நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். அதுக்கு பேர் காம்போனன்ட்ஸ். அது நீங்க என்ன வேணாலும் வச்சுக்கலாம். காம்போனன்ட்ஸ் தான் கொஞ்சம் ரூல். ஓகேவா? சோ அதுக்குள்ள நீங்க ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணணும். சோ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்லி தரேன். ஃபோல்டரே கிரியேட் பண்ணாம காம்போனன்ட் கிரியேட் பண்ணணும். சோ COMPONENT ஸோ ஸ்லாஷ் nav barன்னு சொல்லிட்டு ஒண்ணு கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? navbar.jsx நம்மளோட எக்ஸ்டென்ஷன் அதுதான் JSX. ஓகேவா? சோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி ஒரு கோட் காப்பி பண்ணி வச்சிருக்கேன். சோ அத நான் இங்க பேஸ்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிட்டேன். இங்க பார்த்தீங்களா? நான் அப்படி அது கிரியேட் பண்ணது ஒரு ஃபோல்டரா கிரியேட் ஆயிடுச்சு. ஒரு ஃபைலாவும் கிரியேட் ஆயிடுச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த இடத்துல அவுட்புட்டே வரல. ஏன்னா, nav bar கிரியேட் பண்ணிட்டேன். பட் இந்த ஹலோக்கு மேல நான் இன்னும் அத கால் பண்ணல. அது எப்படி பண்றதுன்னா, சிம்பிள். ஜஸ்ட் அங்க காட்டுன மாரி தான். nav barன்னு இந்த மாரி டைப் பண்ணிட்டு, இந்த மாரி இப்படி குளோஸ் பண்ணிறணும். ஓகேவா? சோ நீங்க இந்த மாரியும் பண்ணலாம். இல்ல நார்மல் HTML டேக் இருக்கு இல்லையா? சோ இந்த மாரி கூட உங்களால பண்ண முடியும். இந்த மாரி பண்ணிட்டு, சோ இந்த மாரி நீங்க குளோஸ் பண்ணிக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து எதுவுமே வரல. ஏன்னா நான் இன்னும் இம்போர்ட் பண்ணல. உங்களுக்கு சஜஷன் காட்டும், இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்படி ஒருவேளை காட்டலன்னா நீங்க மேனுவலா தான் இம்போர்ட் பண்ணணும். அது எப்படி பண்றதுன்னா, ஜஸ்ட் இம்போர்ட் nav bar ஃப்ரம் எங்க இருந்து நம்ம எடுக்க போறோம்? காம்போனன்ட்ஸ்குள்ள தான் நம்மளுக்கு அது இருக்கு. ஓகேவா? சோ காம்போனன்ட்ஸோட சோ இங்க பார்த்தீங்களா? காம்போனன்ட்ஸ்குள்ள இருக்கிற nav barன்னு குடுத்தோனே, எனக்கு பார்த்தீங்களா? அந்த nav bar எனக்கு வந்துருச்சு. இப்ப இதே nav bar நான் திரும்பவும் நான் அப்படி குடுத்தேன்னா, எனக்கு 2ஆ வந்துரும். சோ இந்த மாரி நான் எத்தன குடுத்தாலும் எனக்கு வந்துகிட்டே இருக்கும். சோ இதுதான் காம்போனன்ட்ஸோட ஒரு அட்வான்டேஜ். இப்போ உங்களுக்கு காம்போனன்ட்ஸ் புரிஞ்சிருக்கா? இந்த மாரி நீங்க காம்போனன்ட்ஸ்குள்ள எத்தன ஃபைல் கிரியேட் பண்ணி, இந்த மாரி app.jsக்குள்ள ஒண்ணா சேர்க்கிறீங்களோ, அது ஒரு நல்ல வெப்சைட்டா கொண்டு வர முடியும். சோ இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு லைக் பண்ணிக்கங்க.